சுத்தி 10 கேமரா, 3 ஜட்ஜ், இத்தனை கோடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சைல்ட் அபியூஸ். ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல இத்தனை குழந்தைங்களை வச்சு சைல்ட் அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் டச்ன்றீங்க, பேட் டச்ன்றீங்க, எங்க தொட்டா தப்பு அங்க தொட்டா தப்புன்றீங்க. ஆனா எங்க தொட்டா தப்போ அதே இடத்த கேமரா பண்ணி தொட்டா அது சரியாயிடுமா? 40 வயசு பொம்பளை ஒரு 7 வயசு குழந்தைய பார்த்து நீ தான் என் பாய் ஃப்ரெண்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு முத்தம் விடு, நான் சைல்ட் அபியூஸ் தானே. அதை தானே இந்த ஆக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வெக்கமே இல்லாம கை தட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் ஏண்டா குழந்தைங்களை வச்சு என்னடா கான்செப்ட் பண்றீங்க? இவளை அவன் வச்சிட்டு இருக்கான், அவளை இவன் வச்சிட்டு இருக்கான், கள்ளக்காதல், ஃபர்ஸ்ட் நைட்டு, இதெல்லாம் உங்க குழந்தைங்க நடிக்கலாம். ஆனா செக்ஸ் எஜுகேஷன் மட்டும் தப்பு. அது குழந்தைங்க மனசுல தேவையில்லாத யோசனை உண்டாக்கிடணும். இன்னும் சில பேர் பைத்தியக்காரமா பேசிட்டாண்டா இருக்கீங்க. குழந்தைகிட்ட நடந்துகிட்ட பையனுக்கு வயசு 15. அந்த வயசுல அவன் அப்படி நடந்துக்குவோம் இல்ல அவனுக்கு அப்படி தோன்றதுக்கு என்ன காரணம்? இந்த ஷோ தானே. அவன் என் குழந்தைய ரேப் பண்ணல, அவனோட அப்பாவும் அம்மாவும் தான் அவனையும் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த ஷோ காமிச்சு அவன் மூளையை ரேப் பண்ணிருக்காங்க. என் பொண்டாட்டி பண்ண மாதிரி நான் எவ்வளவு சொன்னேங்க, இதெல்லாம் நமக்கு வேணான்னு. ஆனா அவளுக்கு எல்லா குழந்தைங்கள மாதிரி தான் குழந்தை ஃபேமஸ் ஆனோம். ரோட்ல போகும்போது 4 பேர் பார்த்து நீங்க டிவில வரவங்க தானே, உங்ககிட்ட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்கணும். இதுல என்னடா பெருமை இருக்கு? சி, கொலை பண்ணா கூட தான் டிவில வருவோம், ரெண்டா கூட தான் டிவில வருவோம். 14 வயசு கீழே இருக்க குழந்தைய வேலைக்கு வச்சா அது தப்பு தானே. அதே குழந்தைய விடிய தூங்க விடாம ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணா அது மட்டும் கரெக்டா? இங்கேயும் காசு தராங்கல்ல, அப்ப இதுவும் சைல்ட் லேபர் தானே. இந்த கொடுமை இதுக்கு அப்புறம் வேற எந்த குழந்தைக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதே மேடையில உங்க எல்லாரும் முடியாத நான் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் உங்க எல்லாரும் காலையில விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை ஒரு குழந்தையா இருக்க விடுங்க. குழந்தைங்களோட அழகே அதோட ஃபெகிலித்தனம் தான். அது தயவு செஞ்சு நாசம் பண்றாதீங்க. இதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களை இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு அனுப்புறது, வயசுக்கு மீறின விஷயங்களை சோஷியல் மீடியால பண்ண வைக்கிறது, தெரிஞ்சு உங்க குழந்தைய நீங்க ஒரு ரேபிஸ்ட் கிட்ட கூட்டி கொடுக்கறதுக்கு சமம். ப்ளீஸ்.